ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு தாய் பிஎல் சீரிஸ் வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போகிறோம். இதோட ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டன். இந்த ட்ராமா ரொம்ப க்யூட்டாக ஃபீல் குட்டாக இருந்துச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் மாசா ஒருத்தரை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ டைகர். இப்போ டைகர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அந்த டைகரோட அடியால் வந்து கத்துறான், நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்க தெரியும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வீட்டை உடச்சிட்டு உள்ளே போனால் அந்த ஆள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். பார்த்தா டைகர் வந்து நிறைய பேருக்கு கடன் கொடுக்குறவன். அவன் அடியாலை வச்சுட்டு இப்போ கடன் திரும்ப வாங்க தான் போயிருக்கான். அந்த கடன் வாங்கினவனும் ரொம்ப பயந்து அழுதுட்டு இருக்கான், என்கிட்ட காசு இல்லை, விட்டுருங்கன்ட்டு. ஆனால் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய லாட்ரிலாம் வாங்கிட்டு இருக்கான். ஸோ டைகர் கோவத்தில் அவனை போட்டு மிதிக்க நம்மளே பார்க்குறோம் டைகர்னு இவ்வளோ டெரரான ஆளான்ட்டு. பார்த்தா டைகர் அவனை மிதிக்கலை, அவன் ஃபோனை தான் மிதிச்சிருக்கான். நாளைக்குள்ளே பணம் வரல, உன் ஃபோனுக்கு ஏற்பட்ட நிலமை தான் உனக்குன்னு சொல்லிட்டு அவனை நல்லா மிரட்டிட்டு போகிறான். அடுத்து டைகர் போகிற இடம் ஒரு கஃபே. அவங்களும் இவங்கிட்ட கடன் வாங்கியிருப்பாங்க போல். ஆனால் அந்த கஃபே வந்து கேட்டுங்களுக்கானது. அங்கே நிறையா கேட்லாம் இருக்குது. அப்போ ஒரு கேட் வந்து டைகரோட கால் கட்டே வருது. அது ஏதோ இவங்க கூட பேச ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. இவனும் அதை பார்த்து சிரிக்கிறான். ஸோ இப்போ டைகர் என்ன பண்ணுறான்னா, அவன் அடியாள் இருக்கான்ல, அவன் பேர் டாங்கை வந்து அனுப்பிடுறான், இங்கே நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பிக்கோன்ட்டு. அப்போ டாங்குக்கே புரியல, ஏன் இவர் தனியாக ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்ட்டு. அப்புறம் அவனுமே கிளம்பிடுறான். அப்போ அந்த கெஃபேவோட ஓனர் வராங்க. அவங்க ரொம்ப நல்ல லேடியாக இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த கேட்டை எவ்வளோ வேணால் கொஞ்சிக்கோங்க, ஆனால் வீட்டுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் சொல்கிறான், எனக்கு அலர்ஜின்னு. ஓ அலர்ஜியா, சரி அப்போ நீங்கள் பார்க்க மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. அந்த கேட்கிட்டையும் நீ சோசியல் டிஸ்டன்ஸ் விடுன்னு சொல்ல அதுவும் செமத்தான் அங்கேருந்து போயிடுது. அதை பார்த்து டைகருமே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது, நம்ம கடன் வாங்க தானே வந்தோன்ட்டு. அவன் சீரியஸாக பேச டைப் பண்ண அந்த லேடி ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. நீங்கள் ஏதாவது கேட் ஃபிக்ஸுக்காக வந்திருக்கீங்களா, ஃபஸ்ட்டு ஷூவை மாற்றிக்கோங்கன்னு அவங்க வேற ஒரு ஸ்லிப்பர் தர. அந்த ஸ்லிப்பருமே ரொம்ப க்யூட்டாக இருக்குது, அது அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே அந்த லேடி வந்து கேட்டோட பர்சனாலிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதை பற்றி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. கேட்ஸுக்குமே மனுஷங்க மாதிரி தான் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரீடாக இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுவும் எல்லா கேட்ஸுமே நீட்டாக ஆர்டராக இருக்கதை ஆசைப்படுங்க மாதிரி சொல்ல, அப்படியே நம்ம இன்னொரு ஹீரோட என்ட்ரியை காட்டுறாங்க. அவர் தான் லிங்க்ஸ். ஸோ அந்த கேட்டோட பர்சனாலிட்டிஸ் சொல்லிட்டு அப்படியே லிங்க்ஸை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ரெண்டு பேரும் ஒன்றுங்கிற மாதிரி. இப்போ லிங்க்ஸ் ஆக்சுவலாக ஒரு இன்டர்பிரேட்டராக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு ரேசருக்கு அவங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரேசர் வந்து லிங்க்ஸ் கிட்ட பேசுகிறான். அவனுக்கு வந்து லிங்க்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி அவன் காட்டிக்கிறான். அப்படியே அவங்க அம்மா வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாங்க, இப்போ கேட்ஸ்லாம் அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு ஈஸியாக கெஸ்டர் மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். பிடிக்கலனா அது வாழை தள்ளி விட்டு அந்த சைட் போகும், அப்போ நம்ம அதுக்கிட்டேருந்து தள்ளி போயிடணுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இப்போ அவங்க அம்மா டைகருக்கு சொல்லித்தராங்க, நீ கேட் கூட பழகணும்னா அது கூட ஃபஸ்ட்டு பேச ட்ரை பண்ணு. உன்னோட ஐயால் நீ பிளிங்க் பண்ணும்போது அது உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சுன்னா உன் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி பேசணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் லிங்க்ஸ் கட்ட அந்த ரேசர் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, அவன் அப்படியே நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமான்னு பேசிகிட்டு இருக்க. அப்போ லிங்க்ஸ் வந்து அவனை அவாய்ட் பண்ணுறக்காக, நீங்கள் வேணால் என் ரூமுக்கு வாங்கலேன், அங்கே என் பார்ட்னர் இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த ரேஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல அந்த ஆளே புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறான். இன்னொரு பக்கம் டைகரை காட்டினாங்கன்னா, அவன் ஃபஸ்ட்டு ஒரு கேட் வந்து அவங்ககிட்ட பேசல, அந்த கேட் பேர் ஜிலோ. ஸோ ஜிலோ கிட்ட போய் ஃப்ரெண்ட் ஆகலான்னு ட்ரை பண்ணுறான். இவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த பிளிங்க்லாம் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஜிலோ கண்டுக்கவே இல்லை, அவாய்ட் பண்ணிடுது. சரி விடுங்க, வேறு கேட் பற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்கே நிறைய கேட்டோட பிக்சர்லாம் ஒட்டியிருக்காங்க, அதெல்லாம் காட்டிகிட்டு இருக்க. அந்த இடத்துல லிங்க்ஸோட ஃபோட்டோவுமே இருக்குது. அப்போ லிங்க்ஸ் ஒரு மாதிரி அசந்து டைகர் பார்த்துட்டே இருக்க, அதை அவங்க அம்மா பார்த்துட்டாங்க, இது என் பையன்தான், இந்த கேட்ஸ்லாம் ஸ்ட்ரேவாக இருந்து நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஆனால் என் பையன் இங்கேருந்து ஸ்ட்ரேவாக போயிட்டான், அவன் ரொம்ப அடம் பிடிப்பான், நீ மட்டும் அவங்க கூட பிளிங்க் ஆகி அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னா இந்த கஃபேவும் சேர்த்து நான் உனக்கே தந்துடுவேன்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் சிப்பான இவங்களே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ டைகருமே சிரிச்சுட்டு லிங்க்ஸோட ஃபோட்டோ பார்த்து பிளிங்க் பண்ணிகிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஜேஜேவை காட்டுறாங்க. ஜேஜே அங்கே தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பார் போல். அவரோட பேர் போர். ஸோ லிங்க்ஸோட அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப பங்க்சுவலாக இருக்க அந்த மாதிரி. அப்படியே இப்போ டைகர் இங்கே வந்தால அவனை பற்றி சொல்கிறாங்க, இன்னும் 5 செகண்டில் இங்கே இன்னொரு ஆள் வருவாங்க பாருன்ட்டு. பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு டைகர் வந்து நிற்கிறான். அவன் ஜிலோ கூட ஃப்ரெண்டாக இன்னும் முடிவு பண்ணிட்டான் போல், அதனால் ரெகுலராக வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜிலோ கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேது. அப்படியே 3 மாதம் ஆயிடுச்சு, ஆனால் விடாமல் டைகரை வந்து அவனுக்கு கூட ஃப்ரெண்டாகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கான்.
அப்படி ஒரு நாள் பண்ணும்போது இவன் எப்பயும் போல் பிளிங்க் பண்ணுறானா. அப்போ ஜிலோ இவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுது, இவனை பார்த்து பிளிங்க் பண்ணிடுது. அதை பார்த்து எல்லாருமே ஹாப்பி. லிங்க்ஸோட அம்மாவும் போரும் வந்து சூப்பருங்க கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டைகர் சொல்கிறான் பாருங்க, இது ஜிலோவே இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது. ஜிலோவோட கண் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது கொஞ்சம் சப்பியாக இருக்கும், அந்த மாதிரி தெரியுது. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஜிலோ மாதிரியே இங்கே இன்னொரு கேட் இருந்துச்சு, அதனால தான் நான் ரொட்டேஷனில் விட்டேன்ட்டு. அதுக்கப்புறம் ஜிலோவே உண்மையாக எடுத்து தராங்க. இந்த டைம் இவன் ஜிலோவை பார்த்து கேட்குறான், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பிளிங்க் பண்ண. லிங்க்ஸோட அம்மாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க, அவன் ஒன்று ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு வந்துட்டான், நீ அவன் கூட ஃப்ரெண்டாகன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் ஜிலோ உண்மையாலே பிளிங்க் பண்ணிருச்சு. அப்புறம் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அப்புறம் ஜிலோ வால்பேப்பரில் வைக்கிறதுக்காக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லிங்க்ஸை காட்டினாங்கன்னா அவனுக்கு கேட்ஸ்னால் பிடிக்காது போல், அவன் பேசுகிறதுலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ லிங்க்ஸுக்கு என்னென்னா ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அவன் இன்டர்பிரேட் பண்ணுற வேலைக்கு தான் அவன் வெளிநாடு போகணும் போல். ஸோ அவனுக்கு வந்து அந்த ஆஃபரை ஏற்றுக்கலான்னு தான் தோணுது. அதனால் அவங்க அம்மா ஃபோட்டோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ டைகர் ஒரு கடையில் இருக்க. அப்போ லிங்க்ஸோட அம்மா அவனை பார்த்துடுறாங்க. என்ன நீ ஜிலோக்காக தான் கிஃப்ட் வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அவனும் ஆமான்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் வாங்கலாமா ரெட் கலர் வாங்கலாமா, அந்த 2 பொருள் இருக்குது, அதை யோசிச்சுட்டு இருக்க. இந்த ப்ளூ கலர் வாங்கு, இது ஜிலோக்கு பிடிக்கும், அவன் என்கிட்ட சொன்னான்னு சொல்ல இவன் சாக்காயிட்டான். நீங்கள் கேட்ஸ் கூடலாம் பேசுவீங்களான்ட்டு. அவங்க அம்மாவும் ஆமான்னு சொல்லிட்டு இவன் பயங்கர அவளாக கேட்டுட்ருக்கான். பட் அவங்க அம்மா இல்லை, நான் சும்மா விளையாடிட்டு தான் இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக கேட்ஸுக்கு வந்து ரெட்டை காட்டிலும் ப்ளூ நல்லாவே தெரியும், அதனால் நான் சொன்னேன்னு சொல்ல இவனுமே அந்த பொருள் வாங்கிக்கிறான். அப்புறம் நீங்கள் நிறைய பொருள் வாங்கியிருக்கீங்களே எதுக்குன்னு கேட்க, இன்றைக்கி என் பையன் வரேன்னு சொல்லியிருக்கான், அதனால தான் நான் அவனுக்காக நிறைய பொருள் வாங்கிட்டு போகிறேன், அவனுக்கு பிடிச்சது சமைச்சு கொடுக்கலான்ட்டு இருக்கேன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கேட்குறாங்க, நீ என் பையன் ஃபோட்டோவை அடிக்கடி செக் பண்ணியேன்ட்டு. அப்போ இவனும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை, நான் சும்மா உனக்கு கிண்டல் தான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதோட டைகர் கிட்ட இவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சு தரணும் போல இருக்குது, அந்த கடன் விஷயத்தில் நீங்கள் எங்கிட்ட ஈஸியாக மூவ் பண்ணிங்களா அதனாலன்னு சொல்ல. ஆக்சுவலாக இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இவன் கடன் வாங்க தான் வந்திருக்கான்ட்டு. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சான்னு கேட்க, ஆமாம் ஆக்சுவலாக நான் தான் சாரி சொல்லணும், இவ்வளோ நாளாக நான் பணம் பே பண்ணாமல் இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, நான் சீக்கிரமே பே பண்ணிடுறேன்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இவனுமே கேட்குறான், ஏன் உங்கள் பையன் லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையான்ட்டு. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, அவன் இவங்களோட ஃபோன் எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சு, 3 வருஷமாக இவங்க கூட பேசவே இல்லை, நீ மட்டும் அவனுக்கு ட்ரை பண்ணி அவனை எப்படியாச்சும் வின் பண்ணிட்டேன்னா அந்த கஃபேவே சேர்த்து உங்கள்கிட்டே தந்துடுவேன்னு சொல்லிட்டு சிரிக்க. அங்கே டைகருமே சிரிச்சிட்ருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு தலை சுற்ற ஆரம்பிக்குது. அப்படியே உட்காந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை வயசாகிடுச்சுல அதனால தான்ட்டு அவங்க அதை நார்மலாக எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் லிங்க்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு, ஆனால் லிங்க்ஸ் வரவே இல்லை. சரி ஓகே விடு, ஏதோ அர்ஜென்ட் வேலையாக இருந்திருக்கும்னு நான் இவங்க சொல்ல. அப்போ டைகர் கேட்குறான், என்ன அர்ஜென்ட் வேலையாக இருந்தாலும் அவன் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லன்ட்டு. பட் இவங்க பரவாயில்ல, அவன் இங்கே வரேன்னு சொன்னதே எனக்கு போதும். ஆக்சுவலாக கேட்ஸ் நம்மளை அவாய்ட் பண்ணால் கூட நம்ம அது ஈஸியாக எடுத்துக்கிறோம், ஆனால் பையன் அவாய்ட் பண்ணும்போது அதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சோகமாக பேசுகிறாங்க. அது டைகருக்குமே புரியுது. அதுக்கப்புறம் இரு உனக்கு சாப்பாடு பேக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போக, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தலை சுற்றுற மாதிரி ஆச்சுல, அதே மாதிரி மறுபடியும் ஆகுது. அவங்க அப்படியே கீழே விழ. அப்போ டைகர் ஓடி வந்து பார்க்குறான். அவங்க அம்மா அப்படியே உயிர் போகிற சுச்சுவேஷனில் இருக்காங்க. அப்போ டைகரோட காதுகிட்ட வந்து ஏதோ சொல்ல வராங்க. பார்த்தா அவங்க மியாவுன்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் இவனுக்கு நிறைய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்க கேட்ஸ் எல்லாமே தான் பேசிகிட்டு இருக்கு. என்னாச்சு, லிங்க்ஸோட அம்மாவுக்கு என்னாச்சு, ஆம்புலன்ஸு கூப்பிடுங்க மாதிரி அந்த கேட்ஸ் பேசிகிட்டு இருக்கிறது இவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் இவனுமே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றான். பட் அவங்க இறந்துட்டாங்க போல். அதுக்கப்புறம் அந்த இறந்ததுக்கப்புறம் மீட்லாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடத்துல லிங்க்ஸ் உட்காந்துட்ருக்க. அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். அப்போ டைகர் போய் லிங்க்ஸ் கிட்ட பேசுகிறான், அன்றைக்கி நைட் நீ எங்கே போயிட்ட, உனக்காக எவ்வளோ நேரம் அவங்க வெயிட் பண்ணாங்க தெரியுமான்ட்டு. அப்போ லிங்க்ஸ் திரும்ப அப்படியே அவன் அழுத கண்ணோட இவனை போய் பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் லிங்க்ஸ் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அடுத்த சீனில் லிங்க்ஸ் தான் மயங்கி விழுந்துட்டான்ல. ஸோ அவனுக்கு விசிறிட்டே டைகர் உட்காந்துட்ருக்க. அப்போ டாங் வந்து சொல்கிறான், நான் விசாரித்ததில் பெருசாக யாருக்குமே எந்த விஷயமும் தெரில, இவங்களோட அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துட்டதா சொல்கிறாங்க, அவங்க அம்மாவையும் ஃபேமிலி சைட்லேருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க போல், வேறு எந்த விஷயமே தெரிலங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ லிங்க்ஸ் வந்து கண் முழிச்சிட்றான். நீங்கள் யாருன்னு கேட்க, அப்போ டைகரும் சொல்கிறான், நான் தான் அவங்கள அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன்ட்டு. ஓ நீங்கள் தானா, தேங்க்யூன்னு சொல்ல. இவன் மறுபடியும் கேட்குறான், அன்றைக்கி என்னதான் ஆச்சுன்ட்டு. எனக்கு ஒரு வேலை இருந்துச்சுன்ட்டு லிங்க் சொல்ல. என்ன வேலைன்ட்டு டைகர் மறுபடியும் கேட்குறான். அப்போ அவன் ஒரு மாதிரி பார்க்குறான், லைட்டாக முறைக்கிற மாதிரி இருக்குது. சரி ஃபோர்ஸ் பண்ண வேணான்னு டைகரும் விட்டுட்டு இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறான். இவன் சாப்பிட போக அப்போ தான் டைகருக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க சாப்பிட்டாங்களே இல்லையான்ட்டு. அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கலன்னு லிங்க் சொல்கிறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் உங்களை சொல்லலைன்ட்டு. பார்த்தா அவன் கேட்ஸ் பற்றி தான் யோசிச்சிருக்கான்.
அதுக்கப்புறம் கடைக்கு போய் கேட்ஸுக்கெலாம் சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. அங்கே டைகருக்கு நல்லாவே தெரியுது எந்த பவுலில் எந்த மாதிரி சாப்பாடு போடணுன்ட்டு. அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், நீங்கள் இங்கே ரெகுலர் கஸ்டமரான்ட்டு. ஆனால் அப்போ தான் இவன் யாருன்னே சொல்கிறான். ஆக்சுவலாக நான் உங்கள் அம்மா கடன் கொடுத்துருந்தேன்ட்டு இவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். அப்போ டாங்குமே சொல்கிறான், உங்கள் அம்மா இந்த இடத்து மேலேயுமே கடன் வாங்கியிருந்தாங்க, அது ஓவர் டியூ ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. அப்போ லிங்க் சொல்கிறான், ஆனால் பெற்றவங்க வாங்கின கடன் வந்து பசங்களுக்கு போய் சேராதான்ட்டு. பட் வந்து பசங்க மேலே அந்த கடன் விழாது, இந்த இடத்து மேலே அந்த கடன் இருக்குல்ல. ஸோ ஒன்று லிங்க்ஸ் இந்த கடையை ரன் பண்ணி காசு கொடுக்கணும், இல்லைனா இந்த கடையை இப்போ டைகரை எடுத்துக்க விடணும். ஸோ என்ன முடிவு எடுக்க போகிறேன்னு கேட்டுட்ருக்க. அப்போ அங்கே இருக்க கேட்ஸ் பேசுகிறது டைகருக்கு கேட்குது. அதுங்க பேசிக்குதுங்க, லிங்க்ஸ் எப்படி நம்மளை ஏற்றுப்பா, கண்டிப்பாக வேணான்னு சொல்லிடுவான்ட்டு. ஆனால் மற்ற கேட்டுங்க என்ன சொல்லுதுன்னா, இல்லை அவங்க அம்மா விட்டுட்டு போன ஒரே இடம், அது எப்படி லிங்க்ஸ் விட்டு கொடுப்பான்னு பேசுது. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஷாக்காயிருச்சு. இங்கே உன்னை தவிர வேறு யாராவது இருக்காங்களான்னு லிங்க்ஸ் கிட்ட கேட்க, லிங்க்ஸ் இல்லையே நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்கிறான். அதோடைய ரியாக்ஷன் பார்த்துட்டு நீங்கள் ஓகேவா இருக்கீங்களான்னு கேட்க, அப்போ இவனுக்கு பயங்கர ஷாக்கு டைகருக்கு. ஒன்றும் புரியாமல் டாங்கை கூட்டிகிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் தான் வீட்டில் தனியாக இருக்கான். அப்படியே வீட்டை சுற்றி பார்த்துட்ருக்க, அந்த இடத்துல சோஃபா கிழிஞ்சிருக்கு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான், இதுக்கு முன்னாடி இவனோட கிராஜுவேட் கவுனை ஒரு கேட் கிழிச்சு வச்சுருக்கோம். இவன் அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ அவங்க அம்மாவும் எதுக்கு நீ அப்படி கீழே போடுற, நான் தான் எந்த பொருளையும் எந்த இடத்துலையும் போடக்கூடாது, நீட்டாக உள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்கலன்னு சொல்ல இவன் திட்டுறான், நீங்கள் இப்போ கூட அந்த கேட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் மேலே குறை சொல்கிறீங்கன்ட்டு. அவன் பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியாக அவங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு முடிவு கேட்குறான், அந்த கேட்டா இல்லை நானா, எது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்ட்டு. இப்போ அதை நினச்சி பார்த்து இவன் சோகமாக உட்காந்துட்ருக்கான். அடுத்த நாள் டைகர் அந்த கடைக்கு வர அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அந்த கேட்ஸ் பேசுகிறது தான் இவனுக்கு உண்மையிலே கேட்குதுன்ட்டு. அதோட அந்த கேட்ஸுமே பேசிக்குது, லிங்க்ஸோட அம்மா இவனுக்கு அந்த பவரை மாற்றி விட்டாங்களான்ட்டு. அப்போ இவன் கேட்குறான், என்ன பவர், அந்த பவர் எனக்கு எப்படி வந்துச்சு, உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியுமான்ட்டு. ஆனால் அந்த கேட்ஸுக்கு எதுவுமே தெரில, அவங்களுக்கு அப்படி ஒரு பவர் இருந்திருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ நீயுமே அதை ரகசியமாக தான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ லிங்க்ஸ் வரான், நீ யார் கூட பேசிகிட்டு இருக்கன்ட்டு. அதை எப்படி கேட் கூட பேசுறதுன்னு சொல்ல முடியும், இல்லை நான் என் கூடயே பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கான். சரி நீங்கள் என்ன முடிவு பண்ணீங்கன்னு கேட்க, அப்போ லிங்க்ஸ் வந்து இந்த இடத்த கண்டினியூ பண்ண போகிறதில்லன்னு சொல்லிடுறான். அப்போ இந்த கேட்லாம் என்ன பண்ணுவேன்னு கேட்டால், கேட்டை வந்து பிரித்து யாருக்காச்சும் அடாப்ட் பண்ணி கொடுத்துலாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அப்போ அதில் ஜம்போன்னு ஒரு கேட் இருக்குது, அது குட்டி கேட் போல். அது வந்து புலம்புது, என்ன பிரித்து தர போகிறாங்களா, எனக்கு எல்லாரும் கூட இருக்கணும், பிரிஞ்சு போக விருப்பம் இல்லைன்ட்டு. அது ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்க. அப்போ டைகர் கேட்குறான், பட் இந்த கேட்ஸ்லாம் இங்கே ஃபேமிலியாக வளர்ந்தது, அதே நீ பிரிக்க பார்க்குறேன்ட்டு. அப்போனா நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு அவன் சொல்ல, ஆனால் எனக்கு அலர்ஜின்ட்டு டைகர் சொல்லிகிட்டு இருக்கான். சரி ஓகே, எனக்கு இப்போ கோவிலுக்கு போக நேரமாச்சு, எனக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு லிங்க்ஸ் கிளம்ப. அந்த ஜம்போ கோட் பாவமாக சொல்லிகிட்டு இருக்கு, இல்லை நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன், நான் அங்கேருந்து போக விரும்பலைங்கிற மாதிரி அது சொல்லிகிட்டு இருக்க. அப்புறம் டைகர் வெளியே வந்து லிங்க்ஸ் கிட்ட பேசுகிறான், நீ ஏன் இப்படி பண்ணுற, அன்னைக்கு நைட் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்கள் அம்மா கூட பேசி சமாதானம் செஞ்சுருப்பேன், உங்கள் அம்மாவுக்கு இந்த கேட்டை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அதுங்களே இப்படி விட பார்க்குற, அதுங்களை நீயே வளர்த்துன்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸுக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா அவங்க அம்மா கூட பேசுனதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துருச்சு, அந்த கேட்டா நானான்ட்டுலாம் முடிவு பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பான்ல. ஸோ அவன் வந்து இப்போ டைகர் கிட்ட கத்துறான், நீ ஈஸியாக சொல்லிடுவ, ஜஸ்ட்டு கேட் கூட போஸ்ட் எடுத்து ஃபோட்டோ போடுறக்கு வேணால் உனக்கு அது நல்லா இருக்கலாம், ஆனால் என்னோடய ட்ரெஸ்ஸு முழுக்க அதோட முடி இருக்கும், என் ட்ரெஸ்ஸை கிழிச்சு வச்சுருக்கும், அதுங்களை சுத்தம் பண்ணிவிட்டு என்னோட நாள் போயிடும், அதுங்களை பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நான் அன்னைக்கு இங்கே வரணும்னு முடிவு பண்ணது கூட எங்கள் அம்மா கூட பேச்சப் பண்ணிக்கணும், இல்லை இந்த கடையை மூடிட்டு எங்கள் அம்மாவை என் கூட வெளிநாடு கூட்டிகிட்டு போகிறக்கு அங்கே போய் வேலை பார்த்துக்கலான்னு சொல்ல தான் வந்திருந்தேன். பட் இப்போ வந்து இதே கடையை ரன் பண்ணி நீ என் கடையே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அவங்க அம்மா ஃபனரலோட லாஸ்ட் டே. ஸோ அப்போ போர் வந்து கேட்குறான், உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன, அவங்களுக்கு அதை படைக்கணுன்ட்டு. பட் இவனுக்கு அதை பற்றி சுத்தமாக தெரியல. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு போர் அங்கேருந்து போக, அப்போ அவங்க அம்மாவோட அப்பா அம்மா இங்கே வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவன் தான் ஃபோன் பண்ணி கூப்பிட்ருப்பான் இப்படி இறந்துட்டாங்கன்ட்டு. ஸோ இவனே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், நான் தான் லிங்க்ஸுங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப வருஷமாக இவங்க பார்த்துருக்க மாட்டாங்க போல். அப்போ உங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க, ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, எனக்கு அதை பற்றி பெருசாக தெரிலன்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க தாத்தா மட்டும் அவங்க அம்மா பக்கத்தில் சோகமாக இப்போ உட்காந்துக்கிறாங்க. அப்போ இவங்க பாட்டியும், நீ இப்போ போகாத, அவர் உங்கள் அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்ணாங்கன்ட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ லிங்க்ஸ் அவங்க பாட்டி கிட்ட கேட்குறான், அப்படி உங்களுக்கும் அம்மாவுக்கும் என்ன தான் பிரச்சனை, ஏன் இத்தனை வருஷமாக பேசாமல் இருந்தீங்கன்னு. அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு டெலிவரி டைம் அப்போ ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும், இவனை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவங்க அம்மா என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னா,
இல்லை என் குழந்தைய சேவ் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க தாத்தாவை திட்டியிருப்பாங்க, இவங்க அப்பாவும் இல்லை, நீ எதுக்கு இந்த குழந்தை வேணும்னு அடம்பிடிக்கிறேன்ட்டு. அதோட நீ இப்போ மட்டும் அடம்பிடிச்சிருந்தீன்னா இனிமேல் என் பொண்ணே இல்லைன்னு சொல்ல அவங்க அம்மா என்னானாலும் தான் குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏதோ லக்கியாக அவங்க அம்மா லிங்க்ஸ் 2 பேருமே சேவ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களும் இவங்க தாத்தாவும் பேசிக்கிட்டதே இல்லை. ஸோ லிங்க் சொல்கிறான், அம்மாவும் தாத்தாவும் ஒரே மாதிரி தானே, அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே வீம்பு இருக்குல்லன்னு சொல்ல அவங்க பாட்டி சொல்கிறாங்க, இல்லை அவங்க 2 பேருமே அவங்கவுங்க குழந்தைங்க மேலே உயிரே வச்சுருந்தாங்க, அதுதான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் லிங்க்ஸ் கேட்குறான் அம்மாவுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை படைச்சு அவங்க அம்மாவோட ஃபனரல் நடக்குது. அவங்க அம்மா பாடியை பார்த்து அழுகுறான். அப்புறம் வீட்டுக்கு போய் அவன் திங்ஸ்லாம் எடுத்து பார்ப்பான்ல, அப்போ இவனோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. வால்பேப்பரில் கூட இவங்களும் லிங்க்ஸும் இருக்க ஃபோட்டோ தான் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா அவங்க அம்மா அன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சுருப்பாங்களா, அது அப்படியே இருக்குது. அதெல்லாம் பார்த்து சோகமாயிட்டு அதுக்கப்புறம் ஃபனரலில் காட்டினாங்கன்னா அவன் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கான். அங்கே வந்தவங்களாம் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க. இவன் யோசித்து பார்க்குறான், அவங்க பாட்டி சொல்லியிருப்பாங்களே அவங்க 2 பேருமே அவங்க குழந்தைங்க மேலே உயிரே வச்சுருந்தாங்கன்னு. அதை யோசித்து பார்த்து அவன் அப்படியே நின்றுட்டுருக்க. தூரத்தில் டைகர் நின்று இவனையே தான் பார்த்துட்ருக்கான். பட் லிங்க்ஸ் என்ன ஆனாலும் அதே பிளேஸில் நின்றுட்டுருக்கான். நைட் ஆயிடுச்சு, மழை பெய்யுது, ஆனாலும் அவன் நகராமல் இருக்க. அப்போ டைகர் அங்கே கொடையோடு வந்து அவன்கிட்ட நிற்கிறான். அவன் இவ்வளோ நேரம் கிளம்பாமல் அங்கேயே தான் இருந்திருப்பான் போல். ஸோ இப்படி டைகர் வந்து நிற்க அங்கே லிங்க்ஸ் உடனே உடஞ்சி அழ ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு லிங்க்ஸ் பேசுகிறான். ஆக்சுவலாக அந்த நைட் லிங்க்ஸ் ஏன் வரலன்னா அவன் பயந்துருப்பான். ஏன்னா அவங்க அம்மாவுக்கு கேட்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக கேட்ஸ் கூட இருக்கணும் தான் அவங்க முடிவெடுப்பாங்கன்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே அவன் வராமல் இருந்திருப்பான். ஒருத்தங்க இவங்க கூட ட்ரிங்க் பண்ண கூப்பிட்ருப்பாங்க. இவன் நினச்சா வேணான்னு சொல்லியிருக்கலாம். பட் இவன் பயந்துட்டு அவங்க கூட ட்ரிங்க் பண்ண போயிட்டான். பட் இப்படி நடக்கும்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அவன் அப்போ டைகர் தான் அவன் தோலை தடவி அழாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ என் கூட ஒரு பிளேஸுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் கஃபேக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ டைகர் சொல்கிறான், நான் பார்க்குற வேலைக்கு எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் நானாக கம்ஃபர்ட்டாக இருந்தேன். இப்போ இந்த கேட்டுக்கு என்ன வேணும், பிரெட் சாப்பிட்றே என்ன சாப்பிட்றேன்ட்டு அவன் லிங்க்ஸை பார்த்து கேட்க, அப்போ லிங்க்ஸ் எனக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிறது வேணுங்கிறான். அதாவது அவங்க அம்மா கடைசியாக செஞ்சு வச்சாங்களா அது. பட் அது ரொம்ப நாளாச்சுன்னு கேட்க இவன் சொல்கிறான், ஆமாம் 7 நாள் ஆச்சுன்ட்டு. சரின்னு இவனை புரிஞ்சுக்கிட்டு அவனுமே அந்த சாப்பாடை சூடு பண்ணி தரான். அதை லிங்க்ஸ் அழுதுகிட்டே சாப்பிட்டுட்ருக்க. டைகருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ லிங்க்ஸ் கேட்குறான், நீ வந்து கேட்ஸ் தூங்குறத பார்க்க கூட காசு பே பண்ணி பார்க்குற, அதில் என்ன ஃபன் இருக்குன்னு கேட்குறான். அப்போ டைகர் சொல்கிறான், உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஜஸ்ட் ஒரு பிளேஸ் அவ்வளோதான், ஆனால் அவங்களுக்கு இந்த பிளேஸ் தான் மொத்த உலகமே. இந்த கேட்ஸ் என்றைக்குமே உங்கள் அம்மாவை மறக்காதுன்னு சொல்ல. அப்போ லிங்க்ஸ் கேட்டிருக்கான், அது எப்படி நீ சொல்கிற, உனக்கு என்ன மைண்ட் ரீடிங் பவர் இருக்காங்கிற மாதிரி. ஆக்சுவலாக உண்மையாலே அவனுக்கு கேட்ஸ் பேசுகிறதுலாம் கேட்குதில்ல. அதை நினச்சி டைகருமே சிரிக்கிறான். அதுக்கப்புறம் லிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு எந்திரிக்க போக அப்போ டைகர் சொல்கிறான், இல்லை நீ போய் ரெஸ்ட் எடு, நான் இதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் லிங்க்ஸுமே ரெஸ்ட் எடுக்க போக அங்கே ஒரு கேட் படுத்துருக்கு. அப்போ இவன் இப்போ இதுக்கு முன்னாடி டைகர் கிட்ட கேட்டான்ல, அது அப்படியே ஞாபகம் வருது. அது எப்படி கேட்ஸ் தூங்குறது கூட நீ ஃபன்னாக பார்க்குறேன்ட்டு. இப்போ இந்த கேட் தூங்கிட்டு இருக்கும்போது அது ஸ்லீப்பே உட்காந்துட்ருக்கு. அதை இவன் தடவி கொடுத்துட்டு ரொம்ப அன்பாக பக்கத்தில் போகிறான். இவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அதுக்கப்புறம் இவன் நல்லா தூங்கிடுறான். அப்போ டைகர் அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு அவனுக்கு போத்தி விடுறான். அப்போ முடி கண்ணுக்கட்ட இருக்கா, சரி தள்ளி விடலான்னு இவனுக்கு தொட போக அப்போ கரெக்டாக லிங்க்ஸ் முழிச்சுக்கிறான். 2 பேருக்கும் அப்படியே கொஞ்ச நேரம் ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் டைகர் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எழுந்து போக அப்போ லிங்க்ஸ் சொல்கிறான் தேங்க்யூன்ட்டு. அப்போ டைகரும் லைட்டாக சிரிச்சுட்டே நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ அடுத்த நாள் லிங்க்ஸ் முழிச்சு பார்த்தானா அவன் மேலே ஒரு கேட் உட்காந்துட்ருக்கு, பக்கத்துலலாம் கேட் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துட்டான். ஏதோ பேப்பர்லாம் சைன் பண்ணிகிட்ருக்கான். அந்த ஆளும் நான் வந்து ஜஸ்ட் ஒர்க்கர் தான், எங்கள் பாஸோட சண்டை வந்து இந்த சைனே பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு டைகர் வரான். ஆக்சுவலாக லிங்க்ஸ் என்ன முடிவு எடுத்திருக்கான்னா இந்த கடையை அவனே ரன் பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிறான். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் இப்போ சைன் பண்ணுறான். ஸோ இவன் இனிமேல் டைகருக்கு அவன் பணம் எப்பயுமே பே பண்ணிகிட்ருக்கணும். ஸோ டைகர் அவன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இப்போ நீ எனக்கு கடனாளி ஆகிட்ட, நீ மட்டும் கான்ட்ராக்டை பிரேக் பண்ண, நான் உன்னை வார்ன் பண்ணலன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே லிங்க்ஸை பார்க்க 2 பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. அப்போ டைகர் இவனை பார்த்து பிளிங்க் பண்ண லிங்க்ஸுமே பிளிங்க் பண்ணுறான். இதே க்யூட்டான சீனோட இந்த எபிசோட் முடியுது. இந்த ட்ராமா ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன சீரீஸ் தான். அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக நல்லாவே இருக்குது. நான் ஃபஸ்ட் குவார்ட்டருக்காக தான் இந்த ட்ராமா பார்க்க ஆரம்பித்தேன். உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குன்னு
உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்த க்யூட் அண்ட் லவபிளான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.